ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி HTML பார்த்தீங்கன்னா வந்து டே 5 சீரீஸில் இருக்கும். இந்த டே 5 சீரீஸில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டேபிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஹெட்டர்னா என்ன, டேட்டானா என்ன, ரோனா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து டேபிள்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா வந்து கிளியராக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஸ்டாக் கோர்ஸும் பைத்தான் கோர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ யாருக்காவது பார்த்தீங்கன்னா வந்து ஐடியில் நீங்கள் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து வெப்சைட்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ யாராவது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க வந்திருந்தால் உங்களோட கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெப்சைட் நாங்களே பண்ணி தந்துடுவோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா வந்து கால் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மேலே உள்ள இந்த சிம்பிள் டேபிளை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் புதுசாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு HTML ஃபைல் எடுத்துக்கிறேன். நியூ ஃபைல் கொடுத்துட்டு ஸோ டேபிள் .html அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த நேம் ஆல்ரெடி இருக்குது. ஸோ டேபிள் 1. ஓகே, இது HTML ஃபைலாக கிரியேட் ஆகலை. ஒரு நிமிஷம். ஃபைல் டேபிள் 1.html. ஸோ இப்போ HTMLோட டெம்ப்ளேட்டை போட்டுக்கிறேன். இப்போது இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம HTML எப்படி கோட் பண்ணணும்னா, நான் ஒன்று வேணும் அப்படின்னா நான் டேபிள் டேக் ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த டேபிள் டேக்கில் எனக்கு ஒரு ஹெட்டிங் டேக் இருக்குது, நிறையா ரோஸ் இருக்குது. ஸோ இங்கே மேலே உள்ளதெல்லாம் ஹெட்டிங்கு, கீழே உள்ளது எல்லாமே பாடின்னு சொல்லுவாங்க. ஹெட்டிங்க்கு ஹெட்னு கொடுத்துக்கோங்க. இந்த ஹெட்டுக்குள்ளே எதெல்லாம் ஹெட்டிங்கோ அதை நம்ம டேக்கில் போடணும். இப்போ நேம் டிஹெச் இன்ட்டு நான் 2 கொடுத்துறேன். இன்னும் ரெண்டு இது தேவைப்படுறனால ×2. இதில் ஏஜ், ஃபோன் நம்பர். ஸோ போட்டுக்கிறேன். இப்போது ஹெட்டிங்னு ஒரு டேகு, அதுக்குள்ளே நம்ம டேட்டா என்ட்ரு பண்ண போகிறோமா இல்லை ஹெட்டிங் என்ட்ரு பண்ண போகிறோமா. டேட்டானா டிடின்னு போடணும், ஹெட்டிங்னா டிஹெச்ன்னு போடணும். ஸோ இப்போ எனக்கு தேவை ஹெட்டிங்னால நான் என்ன பண்ணுறேன், மூணுமே ஹெட்டிங் டேக்கில் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஹெட்டிங் டேக்குக்கு முன்னாடி இது வந்து என்னது, ஒரு ரோ. ஸோ அப்போது ஒரு ரோ வேணும் அப்படின்னா இதுக்கு மேலே டிஆர் கொடுத்து Ctrl+X Ctrl+V. இப்போ ரன் பண்ணுறேன். சரிங்களா, இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேபிள் மாதிரி பிரித்து வேணும் அப்படின்னா ஒரு பேசிக் ஸ்டைல் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல்னு கொடுத்துக்கோங்க. இதில் டேபிளில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த ஸ்டைல்ஸை மட்டும் அப்ளை பண்ணி பழகுங்க. ஸோ நம்ம போக போக CSS பார்க்கும்போது நம்ம இன்னும் கிளியராக பார்க்கலாம். கொலாப்ஸ் இதில் THக்கும் TDக்கும் பார்டர் வந்து 1 பிக்சல் சாலிட் பிளாக். அதே மாதிரி பேடிங் 10 பிக்சல் 5 பிக்சல். ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் நீங்கள் டிஃபால்ட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம போக போக பேடிங்னா என்ன, பார்டர்னா என்ன, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸாக ஸ்டைல்ஸ் பார்க்கும்போது பார்ப்போம். இல்லை டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு கீழே உள்ளது எல்லாமே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இது டேபிள் ஹெட்டுன்னு சொன்னேன், இது எல்லாமே டேபிள் பாடின்னு சொல்லியிருக்கேன். அப்போது இதில் டிவி டேபிள் பாடின்னு ஒரு டேகு. இந்த டேபிள் பாடிக்குள்ளே எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா 4 ரோ இருக்குது. ஃபஸ்ட்டு 1 2 3 4 ரோ வேணும் அப்படின்னா இங்கே டிஆர் டேக் கண்டிப்பாக யூஸ் ஆகணும். இந்த இந்த ஒரு ரோவில் மொத்தம் 3 டேட்டா இருக்குது, அதனால் டிடி. ஸோ டிடி வந்து என்னது 3 வேணும், அதனால் ×3. இதில் ஸ்டூடெண்டோட நேமு, அது ஏஜ், அடுத்தது ஃபோன் நம்பர் 62. ஸோ இது இப்போ ரன் பண்ணி பாருங்கள், வந்துச்சா.
இப்போ எனக்கு 3 ரோ வேணும் அப்படின்னா இது அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு ஜஸ்ட்டு பேரை மட்டும் மாற்றிடுங்க. இப்போ இதில் ராம், ராம், இங்கே ராஜா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து என்னது, ஒரு சிம்பிள் டேட்டா. இதுக்கு மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா வந்து கேப்ஷன் சொல்லுவாங்க. டேபிளோட ஓவரால் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா கேப்ஷன் சொல்லுவாங்க. அதை இந்த டேபிளுக்கு கீழே கேப்ஷன் ஒரு டேக் போட்டு இதில் போடணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேபிளோட ஒரு ஃபார்மேட். ஸோ நம்ம இங்கே ஹெட்டிங் டேக்கும் கொடுக்கலாம், ஆனால் கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான். ஸோ டேபிளோட ஹெட்டிங்கை நீங்கள் மீன் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்னது, கேப்ஷனுங்கிற டேக் கொடுக்கணும். ஸோ இதுதான் இந்த சிம்பிள் ஒரு டேபிளை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்தோம். இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஸ்டூடெண்ட் கம்பேரிஷன் சொல்லி போட்டிருக்கோம். அதில் ஒரு மெயின் ஹெட்டிங் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட் நேம்னு சொல்லி ஒரு, ஓகே ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட் டேட்டான்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இதில் என்னது, ரெண்டு சைடு ஹெட்டிங் இருக்குது. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஹெட்டிங் இருக்குது. இந்த ப்ளூ கலரில் உள்ளது எல்லாமே என்னது ஹெட்டிங்கு, கீழே உள்ளது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இது டேட்டா அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடும் ஹெட்டிங் இருக்குது, இந்த சைடும் ஹெட்டிங் இருக்குது, இங்கேயும் ஹெட்டிங் இருக்குது, இங்கேயும் ஹெட்டிங்னா இது அப்போ பாடிக்கு பார்த்தீங்கன்னா வேலையே இல்லை. ஏன்னா இப்போ இங்கே வந்து மேலே ஒரு ரோ பார்த்தீங்கன்னா வந்து என்னது ஹெட்டிங்னா, கீழே உள்ளது எல்லாமே பாடின்னு சொல்லலாம். இதில் எல்லா ரோலையுமே என்ன இருக்குது, ஹெட்டிங் இருக்குது. அப்போது எல்லா ரோலையுமே இது நேமுங்கிற ஹெட்டிங்கு, அந்த நேமுங்களோட ஹெட்டிங்கோட டேட்டா தான் என்னது இது. அப்போ இதுக்கு எப்படி நீங்கள் டேக் போடணும் அப்படின்னா, ஸோ இதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்னொரு டேபிள் அப்படி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கேப்ஷன், கேப்ஷன் கொடுத்துட்டு அதில் ஸ்டூடெண்ட் கம்பேரிஷன். ஓகே, அதுக்கு கீழே டி ஹெட். இந்த டி ஹெட்டில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு இந்த கீழே உள்ள இந்த சிம்பிளானதை முடிச்சிருங்க. அப்புறம் இதை நான் எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன். இப்போது இதில் இந்த கீழே நேமு, ஏஜ், ஃபோன் நம்பர் இது பண்ண போகிறீங்க அப்படின்னா இது ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு ஹெட்டிங். அப்போது அந்த ஹெட்டிங்க்கு கீழேயே டிஆர் அப்படின்னு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஹெச் நேம். ஸோ இப்போது இதே மாதிரி கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் பி, கண்ட்ரோல் வி. இங்கே ஏஜ், ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு இப்போ இதை ரன் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ எனக்கு இப்போ வந்து ஹரிசாண்டலாக இந்த ஹெட்டிங் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, வெர்டிக்கலாக வந்துடுச்சு. அப்போது வெர்டிக்கலாக உள்ள டேட்டா எனக்கு என்ன வரணும், ஹரிசாண்டலாக மாறணும். அப்போது இப்போ இப்படி வரணும் அப்படின்னா நம்ம இந்த ரோ தான். ஸோ இந்த ஹெட்டிங் இருக்கிற இந்த ரோலேயே தான் என்ன இருக்குது அப்படின்னா டேட்டாவும் இருக்குது. அப்போது இதுக்கு டிடி. ஸோ டிடி கொடுத்துட்டு இதில் சுகபில், திரும்ப டிடி. ஸோ இந்த நேம்ங்கிற ஹெட்டிங்கில் வந்து என்னது, எல்லாரோட நேம் என்ட்ரு பண்ணுங்க. ஸோ ராகுல், ஓகே, ஆரி எல்லாமே கேபிட்டலில் போட்டுக்கலாம். ஆரி ஹச்சு ராகுல். இது இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்திருக்கும். ஸோ இது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து என்னது, அடுத்தடுத்து 3 டேட்டா வேணும். இங்கே டி, டி இன்ட்டு 3. ஸோ கேபிட்டலில் போட்டேன். டிடி இன்ட்டு 3, 26, 28, 30. அதே மாதிரி ஃபோன் நம்பர் டிடி இன்ட்டு 3, 74149044. ஸோ இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் இந்த எனக்கு இங்கே ஹரிசாண்டலாக இருந்த ஹெட்டிங்கை வெர்டிக்கலாக மாற்றிட்டேன். வெர்டிக்கலாக இருந்த டேட்டாவை ஹரிசாண்டலாக மாற்றிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹெட்டிங் சொல்லி ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து எல்லா காலத்தோடையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ அதை அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு உள்ள ஹெட்டிங். அப்போ டிஹெச் எங்கே இருக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து என்னது டி, இங்கே ஒரு ரோ வேணும். ஸோ புதுசாக எனக்கு என்னது, ஒரு ரோ வேணும். டிஆர் கொடுத்துக்கிறேன். இந்த ரோவில் உள்ள ஹெட்டிங்க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்டூடெண்ட் நேம் இருக்காங்க, நம்ம ஸ்டூடெண்ட் டேட்டா வச்சுப்போம். STUD ஸ்டூடெண்ட் டேட்டான்னு நான் மாற்றிக்கிறேன் அதை. ஓகே. ஸோ இப்போ மாற்றிக்கிட்டேன். இப்போ இதை ரன் பண்ணீங்க அப்படின்னா இப்போ எனக்கு மேலே உள்ள இந்த இடத்துல என்னது ஹெட்டிங் வந்துருச்சு. ஆனால் இது என்ன ஆகலை அப்படின்னா மற்ற காலமோட மெர்ஜ் ஆகலை. அப்போ மெர்ஜ் ஆகணும் அப்படின்னா இந்த டிஹெச்சோட கால் ஸ்பேன் அப்படின்னு ஒரு டேக் ஆட் பண்ணும். இந்த கால் ஸ்பேன் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு எல்லா காலத்தையுமே மெர்ஜ் பண்ணும். ஸோ இப்போ நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கால் ஸ்பேன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரோ ஸ்பேன் தான் நமக்கு தேவை. இப்போ நான் கால் ஸ்பேன் சும்மா கொடுத்து பார்க்குறேன், ஃபைன் கொடுத்து பார்க்குறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே ஓகே ஓகே. ஸோ கால் ஸ்பேன் தான். ஏன்னா நமக்கு வந்து என்னது 1 2 3 4 இந்த கால் ஸ்பேன் ரோல் ஸ்பேன் பற்றி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ கால் ஸ்பேன்னா 1 2 3 4 காலமே நம்ம மெர்ஜ் பண்ணுறோம். இதே நீங்கள் ரோ ஸ்பேன் கொடுத்து பாருங்கள், இப்படி மெர்ஜ் ஆகும். ஸோ எல்லா ரோவுமே மெர்ஜ் ஆகும். கால் ஸ்பேன்னா காலமை மெர்ஜ் பண்ணும், ரோ ஸ்பேன்னா நமக்கு என்னது ரோவை மெர்ஜ் பண்ணும். ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு 5 தேவையில்ல, 4 போதும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ என்ன மொத்தம் நமக்கு 4 காலத்தை மெர்ஜ் பண்ணி ஒரு டேட்டா வந்துடும். இப்போ இது மாதிரி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோக்கான வீடியோ மட்டும் நான் தனியாக போடுறேன். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டவுட் இருந்தால் மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீக்லி கிளாஸ் டைம் டேபிள் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இதுக்காக டேபிள்ஸ் எப்படி போகிறோன்னு பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து டேபிள் அப்படின்னு ஒரு டேகு, அதில் கேப்ஷன் வந்து ஸோ இங்கே வீக்லி கிளாஸ் டைம் டேபிள் அப்படிங்கிற கேப்ஷன் எடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஹெட்டிங் டேக்லேயும் போட்டுக்கலாம், ஆனால் டேபிள் கான்செப்ட்லேயே நான் அந்த கேப்ஷன் தான் போடணும். ஸோ அதனால் போட்டுக்கிறேன். இப்போது டிஹெச். ஸோ இதில் ஒரு மேலே ஒரு ஹெட்டிங் இருக்குது. இந்த ஹெட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா வந்து என்னது நம்ம ஹெட்டிங் டேக் போடணும். அப்போது ஹெட்டிங் டேக்கில் மொத்தம் எத்தனை ஹெட்டிங் இருக்குது? ஸோ 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஸோ இப்போது டிஆர் சாரி ஹெட்டிங்க்கு டிஹெச் டிஆர் போட்டுட்டு அதில் டிஹெச் இன்ட்டு 7. ஏன்னா நமக்கு ஒரு ரோவாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ரோ போட்டுக்கணும். அந்த ரோக்குள்ளே எத்தனை ஹெட்டிங் வருது? இப்போது டே டைம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான டைம் வந்து 9 to 10, 10 to 11. ஓகே. இது மாதிரி டைம்ஸ் இருக்குது. ஸோ 11 to 12, 12 to 1, அப்புறம் 1 to 2, 2 to 3. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது. இது ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் டு லைவ்ஸில் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு என்ன தான் மேலே வந்து ஹெட்டிங் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போது இதில் என்ன ஆகுதுன்னா இந்த ஹெட்டிங் கீழே பார்த்தா வந்து ஒரு ஒரு பாடின்னு ஒரு டேக் இருக்குது. ஸோ அந்த டேக்கில் பாடிக்குன்னு தனியாக ஒரு ஹெட்டிங் இருக்குது. இது நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஒரு நார்மல் டேபிளாகவே கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் மெர்ஜ் பண்ணியிருக்கிறதாவே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்காமல் ஃபஸ்ட்டு டேக் போடுங்க. அதுக்கப்புறமேட்டு இதை நான் எப்படி ஈஸியாக மெர்ஜ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போ இதில் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹெட்டிங் இருக்குது, மற்ற எல்லாமே இந்த டேட்டா. ஸோ டேட்டாவில் எத்தனை இருக்குது? 1 2. இப்போ மேலே 7 இருந்துச்சு அப்படின்னா இங்கே 6 டேட்டாஸ் இருக்குது, ஒரு ஹெட்டிங் இருக்குது. அப்போது டேபிள் பாடிக்குள்ளே டிபி டேபிள் பாடி, அந்த பாடியில் ஃபஸ்ட்டு ஒரு ரோ வேணும். அந்த ரோ வந்து அந்த அந்த ரோவில் ஒரு ஹெட்டிங் இருக்குது. அப்போது டிஹெச் அதில் மண்டே. அந்த மண்டேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் எல்லாமே டேட்டாவில் வரும். டிடி இதில் மேக்ஸு சம்திங் எனி சப்ஜெக்ட் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? கண்ட்ரோல் சி. ஸோ மொத்தம் எனக்கு 6 சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ மேக்ஸு, அப்புறம் இங்கிலீஷ், சயின்ஸ், அப்புறம் பிரேக்கு. அடுத்தது என்ன இருக்குன்னா
ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து 2 பீரியடும் சேர்ந்து ஹிஸ்ட்ரின்னு இருக்குது. ஸோ நீங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்க தனித்தனியாகவே கொடுங்க. இதை எப்படி மெர்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆனால் நான் டேரெக்டாக மெர்ச் பண்ணேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு சிம்பிளான மெத்தட் சொல்கிறேன். ஸோ இந்த மெர்ச் பண்ணுறதை பற்றி. ஸோ ஹிஸ்ட்ரின்னு போட்டேன். இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போது இதே மாதிரி அடுத்த ரோ, அடுத்த ரோ, அடுத்த ரோ, அடுத்த ரோ பண்ணியாச்சு. இப்போ இதில் டியூஸ்டே. ஸோ இந்த இடத்துல மண்டேக்கு பதிலாக டியூஸ்டே செகண்டு டி காப்பி ஆகலை. அப்புறம் வெனஸ்டே, தேர்ஸ்டே, அடுத்தது ஃப்ரைடே. சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணல. நான் வெறும் ஹெட்டிங் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இதில் என்ன டாஸ்க் நமக்கு இருக்குது அப்படின்னா, இந்த பிரேக் அப்படிங்கிற ஒரு டேக் வந்து இது எல்லாத்தோடையும் மெர்ஜ் ஆகணும். அப்போது எனக்கு ஒரே ஒரு ரோல் வந்து இருந்தால் மட்டும் எனக்கு பிரேக் போதும். பிரேக்குங்கிறது ஒன் டைம் வந்தால் போதும். ஒவ்வொரு பீரியடுக்கும் வர தேவையில்லை. எனக்கு செல்லு வந்து என்ன ஆகணும், மெர்ஜ் ஆகணும். அப்போது ஃபஸ்ட்டு செல்லை மட்டும் வச்சுக்கோங்க. மற்ற எல்லா செல்லில் உள்ள பிரேக் டேக்கையுமே என்ன பண்ணுங்கள், ரிமூவ் பண்ணுங்கள். பண்ணிட்டு இப்போ ஒரே ஒரு பிரேக் தான் இருக்குது. இந்த பிரேக் வந்து என்ன ஆகணும்னா நமக்கு மெர்ஜ் ஆகணும் கீழே. ஸோ அதுங்களா, ஸோ இப்போ எல்லா ரோவோடையும் மெர்ஜ் ஆகணும். அப்போது அந்த ஒரு பிரேக்கை வச்சுக்கிட்டு அதில் ரோ ஸ்பேன் 5 கொடுக்குறேன், மெர்ஜ் ஆகிடும். இப்போது இந்த இடத்துல இருக்க ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆகுது, எனக்கு இந்த பீரியடும் ஹிஸ்ட்ரி மண்டேங்கிறதுல வந்து என்ன ஆகுது, எனக்கு 2 பீரியட் தொடர்ந்து ஹிஸ்ட்ரி வருது. அப்போது ஒரு வாட்டி ஹிஸ்ட்ரி இருந்தால் போதும். இன்னொரு வாட்டி ஹிஸ்ட்ரி எடுத்துட்டு இதுக்கு கால் ஸ்பேன் கொடுத்து 2. ஸோ இப்போ இந்த டேபிள் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி HTML வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து ஃபுல் ஸ்டாக்கும் பைத்தான் கோர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் நம்பரும் டெலிகிராம் குரூப் லிங்க்ஸ்லாம் கீழே இருக்குது. அதில் எங்களை மறக்காமல் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது கோர்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் சென்டரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக விசிட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.